மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும். உங்களுக்கு முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா ஒரு லக்னாதிபதி வந்து என்றைக்குமே வந்து ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுப்பார். என்ன ஒரு குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து ஒரு 2ஆம் அதிபதி 3லும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உங்களுக்கு 3ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்கும் பொழுது வேலையில் வந்து நம்ம நினச்ச மாதிரி வேகமாக போகாமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க 11ல் இருக்குது. ஸோ 11லேருந்து இப்போ 12க்கு வரும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பராமரிப்பு வேலைகள் கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி 8ஆம் அதிபதியுடைய செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். சம்டைம் வந்து வாக்குவாதங்களை அதிகமாக கொடுக்குற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11லும் நல்ல அற்புதமான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள், குழந்தைகளால் நல்ல லாபங்கள், தொழிலிலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ வேலையில் சில பேருக்கு வந்து டிவிஷன்ஸ் மாற்றுறது, வேறு ஏரியாவுக்கு மாறுறதுக்கான சூழ்நிலையும் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான சூரியன் அது வந்து 11ல் விபரீத ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. ஸோ நம்ம நினச்சதை விட வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதி புதன் வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், ஒரு ரெகனைசேஷன், ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 11ல் இருக்கும் தொழில் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க.